வணக்கம் டீச்சர்ஸ். இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி. ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ சமீபத்தில் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதிலும் அரசு பணி என்பது சேவை செய்து நம்ம அர்ப்பணிப்பு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பணி என்பதை புரிந்து கொண்டு இந்த பிடிஎஸ்ட்டு பிஆர்டிக்காக படித்து தேர்வில் தேர்ச்சி பெற்று பல இன்னல்களையும் சோகங்களையும் தாண்டி வழக்குகள் பல்வேறு விதங்களை பேஸ் பண்ணி கடைசியில் இந்த செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்று இந்த அரசு பணி பெற்றே ஆக வேண்டும் என்று போராடி இப்போ இந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பணியாணை பெற்றுள்ள பிஆர்டி மற்றும் பிடிஎஸ்டன்ட் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ஆவலோட எக்ஸைட்மெண்ட்டோடு நீங்கள் நிறைய உழைச்சி அந்த பணியாணை பெற்றிருக்கீங்க. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம், சில ஆசிரியர் பெருமக்களுக்கு அவங்களுக்கு சில இடங்களில் எளிமையான கிட்ட இடங்கள் கிடச்சிருக்கலாம். ஸோ அவர் வீட்டிலேருந்து அவர் சென்று வருவதற்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி கொஞ்சம் இடங்கள் கிடச்சிருக்கலாம். ஸோ நிறைய ஆசிரியர் பெருமக்கள் நல்ல ரேங்க் எடுத்திருந்தால் கூட சில ஆசிரியர் பெருமக்களுக்கு கொஞ்சம் வெகு தூரம் 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் பயணம் செய்து பள்ளி அங்கே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கலாம். எது எப்படியோ அரசு பணிக்கு சென்றே ஆக வேண்டும்னு நம்ம படித்தோம். அதுக்கான அந்த அரசாணையில் சொன்னபடி அனுமதி கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ அரசு பணியில் போய் பள்ளியில் சேர்ந்து நீங்கள் பணியாற்ற வேண்டிய வேலை இருக்குது. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் உங்களுடைய இடம், அதாவது இவ்வளோ நாள் உழைப்பு போல் இனிமேல் போய் சேரக்கூடிய இடத்துலையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி இந்த மாணவ செல்வங்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்யணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ பிடிஎஸ்டண்ட்டாக இல்லை பிஆர்டியாவோ பணியாணை பெற்றிருந்தீங்கன்னா இந்த நாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இன்னொன்று, அந்த ஆர்டரை வாங்கிட்டு போய் பணியில் சேரணுன்ற ஒரு இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நைட்டு 1:15 மணிலேருந்தே எனக்கு நிறைய கால்ஸ் கிடைச்சத மெசேஜ், அதாவது காதுகளுக்கும் ரெக்கை முளைக்கும், காதுகளுக்கும் பூக்கள் பூக்குன்ற கதையா. ஸோ அந்த 1:30 மணிலேருந்து இது வரைக்கும் கிடைச்சது நம்ம ஒரு 200-300 ஆசிரியர் பெருமக்கள் தன்னுடைய பதிவுகளை சொல்லிட்டாங்க. இந்த இடம் கிடச்சிருக்கு சார், இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார், நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக் கொண்டது, இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாலும், நீங்கள் பணியாணை பெற்று உங்களோட புகைப்படங்கள் இருந்தாலும், நீங்கள் பணியாணை பெற்று பணியில் சேருகின்ற போது அந்த புன்னகையோடு நீங்கள் கையொப்பமிடுகின்ற அந்த புன்னகை கடிதத்தோடு கையொப்பமிடுகின்ற பதிவுக்கான உங்களுடைய புன்னகையோடு இருக்கின்ற ஃபோட்டோக்களை பார்க்க வேண்டும் என்று தான் டிசி எவ்வளோ நாளாக ஆவலாக காத்துட்டு இருந்தது. அதனால் நீங்கள் உங்களுக்கு இது 8ஆம் தேதி கண்டிப்பாக அந்த புன்னகையோடு நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு அன்போடு மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொன்னால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுவீங்க. ஸோ இனி வரும் காலங்களில் எப்பயுமே டெட்டு அவசியம். டெட்டுக்கு அப்புறம் தான் நியமன தேர்வு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் நீங்கள் இப்போது அடுத்த நகர்வுக்கு என்ன போவீங்க சார்? நான் என்ன சார் ஆகும்னா, நீங்கள் அடுத்து எச்எம்மாக தான் ஆக போகிறீங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே எச்எம் ஆகிறதுக்கு தயாராகிட்டீங்க, நீங்கள் தகுதி பெற்றிருக்கீங்க. அதனால் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக என்னுடைய சார்பாகவும் தலைமை ஆசிரியர் போஸ்டிங்க்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறதால அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இப்போது பணியாணை பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதே பிள்ளை வெகு விரைவில் நீங்கள் தலைமை ஆசிரியராகவும் நீங்கள் ஆகணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டீச்சர்ஸ் டேவுக்கு நீங்கள் பதட்டப்பட்டு உங்கள் பணியில் சேருவதற்கான பணியாணை பெற்றுக்கொண்டு போகிற நபராக இருப்பீர்கள். அடுத்த டீச்சர்ஸ் டே அன்றைக்கி உங்கள் மாணவ செல்வங்கள்கிட்ட பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஏதோ ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்று அந்த நிகழ்வுகளை ஷேர் பண்ணக்கூடிய தருணங்கள் வரும். ஸோ அதையும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குறீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, பிடிஎஸ்டன்ட் பணியில் கொடுக்கப்பட வேண்டிய படிவங்கள் மற்ற சான்றிதழ்கள்னு ஒரு டாப்பிக்கே இன்றைக்கி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல நீங்கள் பதட்டப்பட வேணாம். இன்னும் எல்லாமே என்ன அடுத்த செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டிப்பாக செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே நாளைக்கு. ஸோ நமது மாண்புமிகு முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது கல்வித்துறை அமைச்சர் அல்லது யார் எந்த பெரிய உயர் அதிகாரம் அரசின் சார்பாக உயர் அதிகாரம் பெற்ற யாரோ ஒரு மூலமாக உங்களுக்கு யாரோ ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்புமிக்க அதாவது மினிஸ்டர்கிட்டையோ அல்லது துணை முதல்வர்கிட்டையோ உங்களோட திருக்கரங்களால் இருந்து பணியாணைகள் வழங்கப்படும். ஸோ அதை அனைவருக்குமே கூப்பிட்டு வழங்குவதை விட ஸோ அங்கே லோக்கல்லே இருக்கக்கூடிய
எல்லா சப்ஜெக்டில் இருந்தால் ஒரு 5 பேரோ 10 பேரோ அதிகபட்சம் 50 பேரோ கூப்பிட்ருப்பாங்க. ஸோ வில்லிங்னஸ் கூட உங்களை கேட்டிருக்கலாம். ஸோ கேட்டிருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ அவர்கள் மட்டும் அங்கே பணியாளர்களை கொடுத்து அங்கே என்ன பண்ணுவாங்க, தொடக்கி வச்ச ஒரு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நாளைக்கு நடக்கும். அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய நீங்கள் தேர்வு செய்து பணியாணை பெற்ற சென்டரில் சொல்லியிருப்பாங்க எப்படியும் உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலகங்கள், சிஇஓ ஆஃபீஸ், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த மாவட்டங்களில் எந்த பணியாணை பெற்றிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் அந்த சிஇஓ ஆஃபீஸில் நீங்கள் காலையிலே சீக்கிரம் நீங்கள் ஒரு 9 o'clock போயிடுங்க. ஸோ போகும்போது மீண்டும் நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும், நீங்கள் என்னென்ன வச்சுருக்கணும், ஸோ என்னன்றது நான் உங்களுக்கு தகவலாக கொடுத்துட்றேன். இது நீங்கள் தெளிவாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பதட்டம் இருக்காது, பயம் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் இது எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ சிஇஓ அலுவலகங்களில் நாளை மறுநாள் 6ஆம் தேதி உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது சிஇஓ சார்பாக, அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருக்காங்களே அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் சார்பாகவும் ஒரு குழுவில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் மீண்டும் ஒரு முறை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீ செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் முற்பகல் பிற்பகல் அதாவது முற்பகலே சேர்க்கின்ற போது தலைமை ஆசிரியர் ப்ரமோஷன் வருகின்ற போது உங்களுக்கு பணி வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முற்பகலே சேருவதற்கோ தயாராக இருக்கிறதுக்காக இந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவும் எல்லா டீச்சர்ஸ் அகாடமியில் தேர்ச்சி பெற்று பணியாணை பெற்றவர்களும் சரி, இல்லை பிடி பிஆர்டிக்காக எந்த இடத்துல படித்திருந்தாலும் சரி, சுயமாக படித்திருந்தாலும் சரி, கடுமையாக படித்திருந்தாலும் சரி, ஜெயிச்சிருந்து பணியாணை பெற்ற எல்லா ஆசிரியர்களும் பொதுவாக தான் நான் தகவல்களை கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிஓ அலுவலகத்துக்கு நாளைக்கு போகிறப்ப என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மறுபடியும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே கையில் வச்சுருங்க. ஏன்னா கொண்டு போகிறது பெஸ்ட்டு. அவங்க கேட்கணும்னு கேட்பாங்க திடீர்னு. ஏன்னா அவங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஒரு வாட்டி கொடுத்துட்டு போகணும், செக் பண்ண கூட சொல்லலாம். நீங்கள் நாளைக்கு சிஓ ஆஃபீஸ் போகும்போது, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு இனிஷியேட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை ஆர்டருக்காக, இல்லை ஏதாவது நீங்கள் குறிப்பு எழுதி கொடுத்து தேர்வு செய்த ஒரு சீட்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த அத்தாட்சி, அந்த அக்னாலஜ்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஸோ நாளைக்கு அதனால் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ மற்ற எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் 2 செட்டு இல்லை 4 செட்டு, எத்தனை செட்டு 4 செட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஓடி வேறு ஏதாவது வாங்கலாம் போகலான்றதை தவிர்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 4 செட்டு வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை சிஓ ஆஃபீஸில் கொடுங்க எங்கிட்ட அப்படின்னா கூட கொடுத்துடலாம். இல்லை சார் நீங்கள் தலைமை ஆசிரியர் கொடுங்க, அவங்க எனக்கு அனுப்புவாங்கனாலும் ஓகே. அங்கே மொத்தம் கண்டிப்பாக 4 செட்டு நீங்கள் எங்கே டிஆர்பியில் அங்கே போய் பார்த்தீங்களோ, நீங்கள் வெரிஃபிகேஷன் போனீங்களோ அந்த இடத்துல என்னென்னலாம் டிக் அடித்தாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 4 செட்டை கையில் வச்சுருங்க. ஜெராக்ஸாகவே வச்சுருக்குங்க. அட்டஸ்டட் நீங்களே கூட போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. கலர் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் 3 வச்சுக்கிங்க. ஸோ கண்டிப்பாக 3 அல்லது 5 கூடுதலாக வச்சுக்கோங்க. ரொம்ப குவாலிட்டியாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்ததாக இது எல்லாம் வாங்கிட்டு போய் நாளைக்கு 6ஆம் தேதி சிஓ ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிஓ கையெழுப்பமிட்டு உங்கள் ஃபோட்டோவோட ரேங்க்கு நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போக போகிறீங்கிற ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ சிஓ மேடம் கையிலையோ அல்லது ஐயா கையிலோ வாங்குறப்ப உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் கிளியராக நல்லா எடுத்துக்கோங்க. ஐயா ஒரு புகைப்படம் எடுத்துக்க சொல்லியே கூட எடுத்துருங்க. ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். நீங்களும் ஃப்யூச்சரில் பணி செய்கின்ற போது உங்களுடைய மேலதிகாரின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நல்லா தெளிவாக உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஆர்டர் கொடுக்குறப்போ சிஇஓ அதிகாரிகிட்ட அந்த அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஆர்டர்ஸை வாங்கி பத்திரமா அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நீங்கள் போக வேண்டிய உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு எங்கன்னா போகிறீங்களா அங்கே எல்லா இடத்துலையும் போயிட்டு கூட நீங்கள் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்களுக்கான புத்தாடைகளை வாங்கிக்கோங்க. உங்கள் லஞ்ச் பேக்ஸ் வாங்கிக்கோங்க, புத்தாடைகளை வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்ததாக புத்தாடைகளை வாங்கிக்கோங்க. அடுத்து லஞ்ச் பேக்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கான ட்ராவலிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எங்கெங்கே எப்படி இருக்குன்றது டீட்டெயில்ஸ் ஞாயிற்றுக்கிழமையாக நீங்கள் முடிஞ்சால் எல்லோரும் போய் பார்த்துருங்க. ரொம்ப லாங்குன்னா தங்குற மாதிரி இருந்தால் வீடு எடுக்கணும்னா எடுத்துருங்க. ஸோ இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை தெரிஞ்ச ஆசிரியர் பெருமக்கள் அல்லது அந்த பள்ளிக்கூடத்தை சம்மந்த நிலைவுகள்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கே நீங்கள் போய் கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து ஊருக்குள்ளே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, இல்லை விசாரித்து வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா. அடுத்ததான் உங்களுக்கு 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி காலையில் நீங்கள் உங்கள் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் முன்னாடியே போடுவீங்க அப்படின்னா நல்லது. காலையிலே போயிடலாம். காலையிலே நீங்கள் அதிகபட்சம் 10 மணிக்குள்ளே, அதாவது நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. காலைல 10 மணிக்குள்ளே நீங்கள் ஸ்கூலில் இல்லைனா நீங்கள் முன்னாடியே போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரேயரில் கூட கலந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காலையில் ப்ரேயரில் கலந்துக்கிற மாதிரி போனால் நல்லதுன்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போயிடுங்க. அங்கே போகும்போது நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும், நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கணுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிஆர்பி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் கலரில் வச்சுருக்கணும். 3 கலர் இருந்தால் போதுமானது. ஒன்று உங்களுடைய எஸ்ஆர் புக்கில் ஒட்டுவாங்க, ஒன்று நீங்கள் உங்களுடைய சொந்த
உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து வேறு ஏதாவது கேட்குறாங்க கொள்கிறாங்கன்னா அதை எடுத்து காட்ட கொள்ள பேசுறதுக்கு. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு செட் ஆகாது. நிச்சயமாக மூன்றுமே கலரில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு டிஆர்பி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிஇஓ ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா அது இமீடியட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் 3 கலரில் நல்லா பிரைட்டாக கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. அது போல் ஆனால் கலரில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பானது, எல்லா விதத்துக்கும் பயன்படும். உங்களுடைய ரெக்கார்டு எஸ்ஆர் புக்கில் ஒட்டினா கூட நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுவும் காலம் வரைக்கும் நீங்கள் பணியாணையை முடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் அதுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3, குறைஞ்சது அதிகபட்சம் 5. நீங்கள் ரொம்ப குவாலிட்டியாக நல்லா வச்சுக்கோங்க. எதுனா எஸ்ஆர் புக்லேயும் ஒட்டுற மாதிரி இருக்கும், அங்கேயும் கேட்பாங்க. அடுத்து வேறு ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்தா ஒட்டுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போன பிறகு உங்கள் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் டிஆர்பியில் சமர்ப்பித்த என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாம் ஒரு 4 காப்பி உங்களுக்கு ஜெராக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா தலைமை ஆசிரியர் 2 கேட்பார், டிஓ ஆஃபீஸில் 2 கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 4 காப்பி செட்டு வச்சுக்கிங்க. அட்டஸ்டெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ டிஆர்பி சமர்ப்பித்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் சிஇஓ ஆஃபீஸ் போகும்போது கொண்டு போகணும். அடுத்ததாக நீங்கள் வந்து அடுத்து பள்ளியில் சேரக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர் தான் உங்களுக்கு பள்ளியில் அளவில் உயர்ந்த அதிகாரி அவர் தான். அதனால் அவங்கக்கிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்களும் கேட்பாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொண்டு போகணும். சரிங்களா? அது மிஸ் பண்ணிவிட்டு இல்லை சார் அங்கெல்லாம் பார்த்துட்டேன் இங்கெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்ற நெகட்டிவாலாம் பேசக்கூடாது. கண்டிப்பாக எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஏன்னா தலைமை ஆசிரியர் பள்ளியில் சேருகின்றதுக்கு முன்பு நீங்கள் எல்லாத்தையும் தகுதிப்பட்டு கரெக்டாக இருக்கணும். அவரும் ஒரு வெரிஃபிகேஷன் அதிகாரி மாதிரி தான், பார்த்துட்டு தான் பள்ளிக்கூடத்தில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். எல்லாத்தையுமே கொண்டு போயிடுங்க. ப்ளஸ் 4 காப்பி கூட கொண்டு போங்க. 2 பள்ளி அலுவலகத்தையும் வச்சுக்குவாங்க, 2 சிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. அடுத்தது ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் ஜெராக்ஸ் 2 காப்பி சொன்னேன். நீங்கள் இப்போ 4 காப்பியோ 2 காப்பியோ 2 வந்து ஹெச்எம் கொடுக்க வேண்டிய 2 காப்பி சொன்னேன், 2 செட்டு சொன்னேன். 2 செட்டு வந்து சிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுனால 4 செட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்தது எஸ்ஆர் புக்கு. இப்போ அந்த பணிப்பதிவேடு எஸ்ஆர் புக்கு வந்து நீங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலயமா அந்த கடைகளையும் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த சர்வீஸ் ரெக்கார்ட் புக்கு வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வாங்க தந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இல்லை சில பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி பெரிய சைஸாக வாங்குங்க. சில பேருக்கு 25 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல வேல்யூபுளாக பெரிய புக்காக கூட 600 பேஜில் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி புக்காகவும் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி புக்ஸ் வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் புக்கை வந்து முன்னாடி வாங்கிக்கோங்க. ஏன்னா பள்ளியில் சேர்ந்த பிறகு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஸோ முன்னாடி விரும்புகிறவங்க முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்கூலில் போன பிறகு அந்த மற்ற ஆசிரியர் பெருமக்கள் உதவுவாங்க, தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கை கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அது எஸ்ஆர் புக்கை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். அடுத்ததாக மெடிக்கல் சர்டிஃபிகேட். நீங்கள் உங்களுக்கு வந்து 6ஆம் தேதி சிஓ ஆஃபீஸில் கொடுப்பாங்க இல்லையா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சிஓ ஆஃபீஸில் கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படும். நிலை மருத்துவர் அல்லது எம்பிபிஎஸோ அல்லது எம்எஸ் சர்ஜனோ இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் பிஜிக்கு தான் நீங்கள் வந்து சூப்பரண்ட்டு எம்எஸ் சர்ஜன்கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் வந்து எம்பிஎஸ் டாக்டருக்கு அளவுக்கு வாங்கினாலே போதுமானது. இல்லைனா நீங்கள் எம்எஸ் சர்ஜன் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட எப்படி சார் இருக்கும் டாக்குமெண்ட்கள் எதுவும் தெரியாதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். அந்த எங்கே வாங்க போகிறீங்களோ அந்த டாக்டரே வச்சு கொடுப்பாரு. இன்னொன்று அந்த நீங்கள் மாவட்ட சுகாதார நிலையத்தில் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனால் கூட வெளியில் அந்த பெட்டி கடை இருக்கு இல்லையா, அந்த 5 ரூபா 8 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கூட வாங்கிட்டு அது எத்தனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குறப்போ நான் எதுக்காக அப்படின்ட்டு கேட்பாங்க நம்ம டாக்டரு. ஸோ நான் வந்து பணியாணை பெற்றிருக்கிறேன், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அதுக்காக அப்படின்னு போது அவர் நல்லா செக் பண்ணிவிட்டு கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? அதை வாங்கிட்டு அதையும் 3 செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் போட்டு வச்சுங்க. வாங்கின உடனே நீங்கள் மறந்து ஒன்று மட்டும் கொண்டு போகாமல் 3 செட்டோ 4 செட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொஃபஷனல் பீரியடு, அதாவது உங்களுக்கு 2 வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் பீரியடுக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். இடையில அதிகாரி வந்தால் செக் பண்ணுவாங்க, எதுக்கு வந்தாலும் கேட்பாங்க. அதனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் அதையும் நீங்கள் 3 செட்டு கலரில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒயிட் ஷீட்டு அங்கங்கே ஏதாவது லெட்டர்கிட்ட எழுதி கொடுக்க சொல்லுவாங்க, அது இது சொல்லுவாங்க. நேற்று எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்லாம் பதட்டிக்கிட்டு நீங்கள் கீழே கொட்டிக்கிட்டு இந்த கவனம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படிலாம் இல்லாமல் ஒரு 4 ஷீட் 5 ஷீட்டு ஒயிட் ஷீட் எப்பயுமே வச்சுருங்க. தேவைன்னா நம்ம இப்போ அடுத்ததாக பணியில் நம்ம சேருகின்ற போது தலைமை ஆசிரியர்கிட்டும் விடுனரில் வந்து உங்களோட அட்ரஸும், பெறுநர் வந்து நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள்னு போட்டோம். ஐயா வணக்கம், நான் வந்து பிடிபிஆர்டி அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதி இந்த ரேங்க்கில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த பணியாணை வந்து இந்த பள்ளியில் சேருவதற்காக பெற்றுள்ளேன். அதனால் என்னை காலை முற்பகல்
முற்பகல் பிற்பகல் அப்படின்ட்டு. ஸோ மதியத்துக்கு மேலே போனால் பிற்பகல்னு போடுவாங்க, காலையிலே போனால் முற்பகல்னு போடுவாங்க. மேக்ஸிமம் காலையிலே போய் சேருகின்ற போது ஃப்யூச்சரில் நீங்கள் தலைமை ஆசிரியர் பதவிக்கோ வேறு ஏதாவது பதவிக்கோ நீங்கள் பதவி உயர்வு பார்க்கின்ற போது 1 மணி நேரம் கூட கணக்கு எடுத்துக்கோங்க, முற்பகலாக பிற்பகலான்னு பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே போய் சேர்றவங்களுக்கு அந்த ரேங்கிங் மெரிட் லிஸ்ட் கூடும், பிற்பகலில் போய் சேர்றவங்களுக்கு ஒரு நாள் குறையும். அதனால் நீங்கள் முற்பகலாக பிற்பகலாக அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பணியில் சேர்க்கைக்கான அனுமதி கிடையாது தலைமை ஆசிரியருக்கு. இதுமாதிரி என்னை பணியில் சேர்க்குமாறு உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொடுத்தீங்கன்னா அவர் சைன் பண்ணி இது எல்லாத்தையும் அந்த 2 செட்டு சொன்னோம் இல்லையா, அந்த செட்டு கூட வச்சு ஃபோட்டோ வச்சு நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரத்தில் முதல்ல அட்டனன்ஸில் கையெழுத்து போட சொல்லுவார். ஸோ அந்த அட்டனன்ஸில் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க. ஓகே, நீங்கள் இந்த பணியாணை சிஓ முதன்மை கல்வி அலுவலகத்தை பெற்றாலும் சரி அல்லது தலைமை ஆசிரியர்கிட்ட பெற்றாலும் சரி, அப்படி படுகின்ற போது உங்களுடைய புகைப்படங்களை நல்ல தெளிவு முறையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் சந்தோஷமோடு இருக்கின்ற போது எங்களுக்கும் அனுப்பி வைங்க. நீங்களும் அதை எடுத்த பிறகு உங்களுடைய நினைவூட்டலுக்காக வீட்டில் இருக்கிறவங்களை காட்டுறதுக்கும் அவங்களை சொல்கிறதுக்கும் பயன்படும். ஸோ அதை உங்களுடைய நினைவு பொக்கிஷமாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக நீங்கள் திங்கட்கிழமை போனதுக்கப்புறம் உங்களுக்கான தலைமை ஆசிரியர் அறிவுறுத்தல் படி பணியை சிறப்பாக செய்யுங்க. ஸோ இந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சி முன்னேறி ஸோ படிப்படியாக இந்த கடைசி நேரத்தில் கடைசி விளிம்பு நிலையில் ஏதோ ஆனால் அரசு பணி இது அவசரம் இனி அப்படின்ற காலத்தில் இப்போ வாங்கிட்டீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆத்மார்த்தமான சேவை பணியாக செய்து ஸோ நீங்கள் அடுத்ததாக இருக்கிற பிஜி எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை இதை விட பெரிய கேடராக இருக்கிற வேறு ஏதாவது டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்லைங்களா, இந்த மாதிரி டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஏஇஓ தேவைப்படாது, ஏன்னா இதுவும் அது ஒரே கேடர் தான். ஸோ அடுத்த லெவலில் எதாவது ரேங்க்கு பிடிச்ச இடம் இல்லை ஏதாவது படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. ஸோ படிப்பதை உங்களை இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிருப்பீங்க, இதுக்கப்புறம் உங்களால் படிக்காமல் இருக்க முடியாது. இதுவே ஒரு விதமான மைண்ட் செட்டப் ஆகிட்டு இருக்கும். அதனால் இப்போயே இருக்க நிறைய பேர் பிஜிலாம் போட்டிருப்பீங்க. ஸோ பிஜி ப்ரொமோஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஜிக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி சிபி எஜுகேஷன் ஆஃபீஸர் அடுத்து ஒரு 25,000 வேகன்சி வரப்போகுது. ஸோ அதுக்கு எழுதுங்க. ஸோ டியூ அப்புறம் ஏயு வரும், பிஇஓ வரும். ஸோ பிஇஓ வரும். ஸோ பிஇஓ வந்துன்னா அது ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அடுத்ததாக இந்த பணியில் சிறப்பாக செயலாற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் தலைமை ஆசிரியர் ப்ரமோஷன் வந்தால் தலைமை ஆசிரியராக மாறுங்க. எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் இந்த கல்வி பணியை சிறப்பாக செய்யுங்க. ஸோ இந்த அளவுக்கு போராடி வெற்றி பெற்ற அந்த பணியை நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு காலத்துலையும் எந்த ஒரு இதுலேயும் களங்கம் வராமல் ஒரு நல்ல முறையில் பணி செய்து நீங்கள் நிறைவாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் சிறப்பான முறையில் பணி செய்து சேவை செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்று டீச்சர்ஸ் கேர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை மீண்டும் முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி டீச்சர்ஸ், வாழ்த்துக்கள்.